வாங்க விடுகதைய பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. காட்டில் வளர்ந்தான், சமையலறையில் வெந்தான், சாம்பலாகி போனான். அவன் யார்? விறகு. நெருப்பு இருக்கும் இடத்தில் பிறப்பான், நீல வானத்தில் மறைவான். அவன் யார்? புகை. பச்சை பாயை சுருட்டி உள்ளே தங்க பற்களை மறைத்து வைத்திருப்பான். அது என்ன? சோளக்கதிர். தண்ணீரில் விழுந்தால் மறைந்து போவான், வாயில் விழுந்தால் இனிப்பான். அவன் யார்? சர்க்கரை. பேட்டரியும் இல்லை, ஒயரும் இல்லை, ஆனால் இரவில் மட்டும் பறக்கும் விளக்கு. அது என்ன? மின்மினி பூச்சி. தோலை உரித்தால் அழுகை வரும், துண்டு துண்டாய் வெட்டினால் கண்ணீர் வரும். அது என்ன? வெங்காயம். காலடி சத்தம் கேட்டால் போதும், ஓட்டிற்குள் தலையை மறைத்துக் கொள்வான். அவன் யார்? ஆமை. ஒற்றைக் காலில் நிற்பான், ஊருக்கே சோறு போடுவான். அவன் யார்? நெற்பயிர். உயிரில்லாத மனிதன் ஊர்காவல் காக்கிறான். அவன் யார்? சோளக்காட்டு பொம்மை. உடம்பெல்லாம் ஓட்டை, ஆனாலும் இனிமையான பாட்டு பாடுவான். அவன் யார்? புல்லாங்குழல். 2 அறைகள் கொண்ட வீடு, 2 முத்துக்கள் வாழும் வீடு. ஓட்டை உடைத்தால் வீடு காலி. அது என்ன? வேர்க்கடலை. வெளியிலே முள்காடு, உள்ளே தச்சு வேலை, அதற்குள் இனிக்கும் மஞ்சள் சோலை. அது என்ன? பலாப்பழம். நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது, ஆனால் இவன் இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ முடியாது. அது என்ன? தண்ணீர். எஜமானனுக்கு முன்னால் ஓடுவான், எஜமானனைக் கண்டால் வாலை ஆட்டுவான். அவன் யார்? நாய்.
பிறக்கும்போது வாங்குவான், இறக்கும்போதுதான் விடுவான். அவன் யார்? மூச்சு. Thank you for watching.